இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். சூப்பர்வான ஒரு வெஜிடபிள் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். கோவக்காய் ஃப்ரை தான். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் பாருங்க. ଆଜି ଆମେ ଗୋଟେ ଭେଜିଟେବୁଲ କୁନ୍ଦୁରୁ ନା ସେଇଟା ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୋର ଷ୍ଟାଇଲର ବଢ଼ିଆ ରହିବ। ମୁଁ କେମିତି ଫ୍ରାଏ କରୁଛି ସେମିତି ଛୋଟ ଛୋଟ ଟିପ୍ସ ଫଲୋ କରିକି କରନ୍ତୁ, ବଢ଼ିଆ டேஸ்ட் भी ଆସିବ। கோவக்காய் வந்து இங்கே ஹைதராபாத்தில் செம்ம சூப்பராக இருக்கும், நல்ல பெரிய பெரிய சைஸாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப உள்ளே வந்து பழுக்கவே பழுக்காது, நல்லா இருக்கும். ஆனால் கோவக்காய் சாப்பிட்டா வந்து சுகரும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் இன்கேஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கோவக்காய் பற்றி யூடியூப்பில் போய் பாருங்கள், அதோட மெடிசன் வேல்யூ என்னென்னு சொல்லிட்டு நிறைய கிளியராக சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியெல்லாம் கோவக்காய் சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் அதை பாத்திரத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். பசங்க சாப்பிட்ணுன்றதுக்காக ரொம்ப மெலிஸாக நான் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். நார்மலாக கோவக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணுவோம், இல்லை நீட்டாக கட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து மெலிஸாக சைடில் கட் பண்ணிங்களன்னா ரொம்ப மெலிஸாக வரும். கோவக்காய் வந்து பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா சீக்கிரமாக பாயில் ஆகிடும்। କୁନ୍ଦୁରୁ ନା ସବୁବେଳେ ଆମେ ଲମ୍ବା ଲମ୍ବା କଟ୍ କରିବା, ନାଇଁ ତ ଗୋଲ ଗୋଲ କଟ୍ କରିବା। କୁନ୍ଦୁରୁ ସିଝିବା ପାଇଁ ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ, ସେଇଟା ପାଇଁ କ୍ରାସ୍ରେ ପତଳା ପତଳା ଏମିତି କଟ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଜଲ୍ଦି ବି ସିଝିଦେବ। ପିଲାମାନେ ବି ଖାଇବା ପାଇଁ ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ସେପ୍ର ଅଛି କହିକି ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବ। ତେଲ ପକେଇକି ଟିକେ ସୋରିଷ ଟିକେ ଜିରା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଦୁଇଟା ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କୁନ୍ଦୁରୁ ବେଶୀ କଟ୍ କରିକି କ୍ଲିନ୍ କରିକି ରଖୁଛି ମୁଁ, पतला पतला टाइप रे। पिलामानके ना वेजिटेबल आम कट करबा टाइम रे गोटे गोटे शेप रे कट करबा टाइम रे तांक बेसी इंटरेस्ट खाइबो। प्याज टिके बेसी पकीबा पई दरकार। मु है ना बड़ प्याज यूज करची, छोट प्याज एबे टिके टाइम लगिबा कोई कि जल्दी जल्दी करबा पई बड़ प्याज ना संगे संगे चापर रे कट करके यूज कर दबो। टिके लूण पकीकी बेसी टाइम प्याज फ्राई करबा पई दरकार नै, सेम टाइम रे कुंदरू भी मिक्स करके सिझिबा पे रखिबा टाइम रे ठीक रोइबा। வெங்காயம் போட்டுருக்கேன், நான் சின்ன வெங்காயம் போடல, பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்। கொஞ்சம் டைம் ஆகும் சின்ன வெங்காயம் உரிக்கணும் அப்படின்றதுக்காக நான் பெரிய வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அப்போவே வந்துட்டு நம்ம கோவக்காயும் போட்டுடலாம்। கோவக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகிறதால இந்த மாதிரி மெலிசாக நீங்கள் கட் பண்ணிங்களனாவே ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்துடும் சீக்கிரமாக। அதனால் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு கவர் பண்ணி வச்சுட்டோம்னாவே நல்லா வெந்துடும்। எனக்கு வந்துட்டு என் மாமனார் சாப்பிட போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து எல்லா வெஜிடபிளும் நல்லா வெந்திருக்கணும்। நான் வந்துட்டு கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி இருந்தால் கூட வெஜிடபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்க அப்படின்றதால நல்லா வெந்திருக்கணுன்றதால நல்லா மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு நல்லா வெந்துட்டு ஒன்று தான் மசாலா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு। कुंदरू है ना हम बाबा वो भी खाइबा ପାଇଁ ଯାଉଛି, ତାଙ୍କୁ ବେଶୀ ସାଫ୍ଟରେ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସିମ୍ରେ ରଖିକି ଲୁଣ ପକେଇକି ଭଲ ସିଝିଲା ଟାଇମ୍ରେ ମସଲା ସବୁ ମିକ୍ସ କରିବା କହିକି ଟିକେ ହଳଦୀ ପକେଇକି ସିମ୍ରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ପିଆଜ ତଳକୁ ରହିବା ଟାଇମ୍ରେ ଜଲ୍ଦି ପିଆଜ ସିଝିଦେବ, ଉପରେ ନା କୁନ୍ଦୁରୁ ସବୁ ଭଲ ସିଝିବ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଟିକେ ମିକ୍ସ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ଭଲ ରହିବ। ଟିକେ କଢ଼ି ପତ୍ତା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, कड़ी पत्तार बढ़िया टेस्ट आसब। ऑलरेडी गोटे मसाला पाउडर मु रेडी करके रखुची, टिके बट डाली टिके बिरी सुखिला लंका कड़ी पत्ता बादाम ये सब टिके फ्राई करके पाउडर करके रखुची, सेट पकईकी कुंदरू फ्राई करने जाऊँगी। இதுக்கு ரொம்ப மசாலாலாம் எதுவுமே போட வேணாம், மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் இந்த வெஜிடபிள் எல்லாம் போடுறதுக்காக ஒரு மசாலா ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே வந்து நிறைய வீடியோவில் அதை அப்டேட் பண்ணியிருக்கேன்। கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டோம்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், வேர்க்கடலை கொஞ்சம், இதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு அரைச்சி வச்சுட்டோம்னாவே நம்ம அரைச்சின்னா ரொம்ப குறப்பாக பவுட்ரு மாதிரி இருந்ததுன்னா எப்போவாது வெஜிடபிள் எல்லாம் பண்ணும்போது அதை மட்டும் போட்டோம்னாவே போதும், நல்லா டேஸ்டியாக இருக்கும்। அதை மட்டும் தான் போட போகிறேன், அது ரொம்ப காரமாக இருக்காது, அதனால அந்த வெஜிடபிள் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வெண்டைக்காய் கோவக்காயெல்லாம் பண்ணிங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு। ଟିକେ ମିକ୍ସ କରିଦେବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ମୁଁ ଇଡଲି ପୋଡ଼ି ନା ଇଡଲି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଗୋଟେ ପୋଡ଼ି ରେଡ଼ି କରି ରଖୁଛି, ଇଂସ ପକେଇକି ଏଇଟା ଟିକେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ରାଗ ବି କରେକ୍ଟ ରହିବ, ସେଇଟା ପାଇଁ ଭଲ ମିକ୍ସ ହୋଇଗଲା। କୁନ୍ଦୁରୁ ଭଲ ସିଝିବା ଟାଇମ୍ ତକ ୱେଟ୍ କରୁଛି, ଭଲ சிஜிகொள்ள டைம்ல நம்ம மசாலா மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। நிறைய பேர் சொல்லுவாங்க கோவக்காய் சாப்பிட்டா வந்து மூளை வந்து மந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டாளுங்க தான் கோவக்காய் சாப்பிடுவாங்கன்னு முன்னாடி சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை। கோவக்காய் சாப்பிட்டா வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லது, வீக்லி 2 டைம்ஸ் கூட சாப்பிடலாம்। என் பசங்க 2 பேருமே கோவக்காய் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தயிர் சாப்பாடு செஞ்சுட்டு இந்த கோவக்காவை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிட்டோம்னா போதும், பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க।
କୁନ୍ଦୁରୁ ଖାଇବ ତ ବ୍ରେନ୍ କାମ କରିବ ନାହିଁ କହିକି କହିବ ଦେଶୀ ଲୋକ, ସେମିତି କିଛି ନାହିଁ। କୁନ୍ଦୁରୁର ବେଶୀ ଭିଟାମିନ୍ସ ସବୁ ଅଛି। ଭଲ ସିଝିଗଲା ଦେଖନ୍ତୁ ହଳଦୀ ପକେଇକି, ପତଲା ପତଲା ଅଛି ନା, ବେଶୀ କ୍ରିସ୍ପି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଲାଷ୍ଟ କ୍ରିସ୍ପି ଆସିବା ଟାଇମ୍ରେ ଲାଷ୍ଟ ନା ଟିକେ ହାଇରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଅଲରେଡ଼ି ରେଡ଼ି କରିକି ରଖୁଛି ନା, ପାଉଡର କହିଦେଲେ ନା କ'ଣ କ'ଣ ପକେଇ ଦେଇଛି, ସେମ୍ ପାଉଡର ଏବେ ଟିକେ ମିକ୍ସ କରୁଛି। கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வேர்க்கடலை போட்டிருக்கோம்ல, அதை நம்ம கொரகொரப்பா அரைச்சிருக்க பவுடர் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதோட வாசனை உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வெஜிடபிளோட கிறிஸ்பியா இருக்கிறதுல வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். கொஞ்சமா பெருங்காய பொடியும் போட்டுடலாம். நம்ம கிறிஸ்பியா வரணும் வெஜிடபிள் நினச்சிங்கன்னா லாஸ்டா எல்லாம் வெந்துட்டோடனே கொஞ்சம் ஹைல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணின்னு இருந்தீங்கன்னா கிறிஸ்பியா வந்துடும். கொஞ்சமா இட்லி பவுடர் போடுறேன் நான். எனக்கு இட்லி பொடி போட்டிங்கன்னா இந்த வெஜிடபிள்ல வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். ଟିକେନା ଇଡଲି ପାଉଡର है ना ସେଇଟା ଇଡଲି ପାଉଡରଟା ଇଡଲି ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଖାଇବା ପାଇଁ ଗୋଟେ ପାଉଡର, ସେଇଟା ଘରେ ବି ରେଡି କରିପାରିବ। ଏଇଟା ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ସେ ପାଉଡର ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ରାଗ ପାଇଁ, ଏତିକି। ତାପରେ ଟିକେ ଇଙ୍ଗ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ରେଡି ହୋଇଗଲା ଆମର କ୍ରିସ୍ପି କୁନ୍ଦୁରୁ, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଆଉ ବେଶୀ ସଫ୍ଟ ବି ରହିବ ଖାଇବା ପାଇଁ। ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ, ଦହି ଭାତ ସାଙ୍ଗରେ, ପ୍ଲେନ୍ ଡାଲି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଇଙ୍ଗ ନା ଲାଷ୍ଟ ବନ୍ଦ କରିବା 5 மினிட்ஸ் பையில பக்கிப்ப டைம்ல ஈங்கிற டேஸ்ட் बढ़िया ஆசிவா போட்டுக்கலாம்। பெருங்காயத்தூள் போட்டோம்னாவே அது லாஸ்ட்டாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டோம்னாவே நல்ல டேஸ்டியாக வரும்। ஆயில வச்சுட்டு விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும்। சூப்பர்வான கோவக்காய் ஃப்ரை। கொஞ்சம் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் பண்ணி கொடுங்க। ரொம்ப காரமும் இல்லாமல் நல்லா வெந்துட்டும் இருக்கும், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும்। உங்களுக்கும் இந்த குந்துரு ஃப்ரை டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। कुंदरू बोलो फ्राई होइगला। ए कुंदरू लंबा लंबा कट करिबा टाइम रे से संगरा आलू भी मिक्स करके फ्राई करि परिबा। बढ़िया गोटे कुंदरू फ्राई रेडी होइगला सिंपल रा। आपण मन भी ट्राई करके देखंतु। बोलो सीजी की देबो टाइम रे आ केते भी आम घर बड़ लोक रहबना तांक भी वेजिटेबल इंटरेस्ट खाइबो, जल्दी डाइजेशन भी हे जिवो। कोरिएंडर लीव्स ना टिके छोटो छोटो कट करके पकेकी से भितर मिक्स करिबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबा, स्मेल भी बढ़िया रहबा। आपण मनके ए वीडियो बोलो लगिबो तो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, आम चैनल को सब्सक्राइब करंतु।